திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்கள் கூட்டணியில் இணைவார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அதற்கான ஒரு முயற்சி போனாலும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், இதுதான் என்னுடைய ஒற்றை கோரிக்கை வேண்டுகோள் அப்படிங்கிற இடத்துல ஓபிஎஸ் நிற்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவரே குறிப்பிட்டிருக்காருங்க, நல்லதே நடக்கும்னு. நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இவ்வளவு நாளாக அதிமுக பேசிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரும், அந்த நல்லது நடக்குங்க. அதற்கான பணிகளை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. திமுக செய்கிற தவறுகளை, திமுக செய்ய தவறிய அந்த வாக்குறுதிகளை அதிமுக தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறது. அதற்கு எதிரான போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறது. எனவே உட்கட்சி விஷயங்கள் எல்லாம் பேசி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அதிமுக காலத்தை விரைவு செய்ய கூடாது கருதுகிறது. அதான் உண்மை. இன்னைக்கு யார் எதை சொன்னாலும் சரிங்க, ஒருமித்த கருத்து. ஆனா டிடி அவர்களை பொறுத்தவரையில கடுமையான விமர்சனம் மறுக்கவே இல்லை. மாறி மாறி கடும் விமர்சனம் இங்கிருந்து வந்து அங்கிருந்து வந்தது. ஆனாலும் பொது நோக்கம் திமுகவை மீண்டும் அனுமதிக்கூடாது, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், அம்மா ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் மனஸ்தாபங்களை நிச்சயமாக கைவிடுவது மிக சரியான ஒன்று. குடும்பம் சொன்னால் கூட குடும்பத்திலும் அந்த மாதிரியான வேறுபாடுகள் வருவது இயல்பு, இயற்கை. எனவே அதை காலம்தான் மருந்தாக இருந்து நம்ம எல்லாம் தடவை கொடுத்து அதை மாற்றுங்கிற நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார். அது போலத்தான் இன்னும் நல்ல நடக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லது நடக்கும்னா என்ன சொல்ல வர்றீங்க? ஓபிஎஸ் கூட்டணி இல்ல, எல்லாமே வருவாங்க, எல்லாமே ஒன்று சேருவாங்க. ஏன்னா நீங்க அதிமுகவை நான் உரிமை மீட்கிறோம் சொல்லி போராடியவர்கள் எல்லாம் திமுக போயிட்டாங்க. ஏன்னா திரு வைகோவை நம்பி ஒரு 12 மாவட்டத்தில் வந்தாங்க. திரு வைகோவை கூட ஓடிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஐயா ஓபிஎஸ் நம்ப வைத்து அவரை ஏமாற்றி அவருக்கு தெரியாம கட்சி மாறி போனாங்க. இது உண்மையிலேயே அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாக்குறாங்க. ஏன்னா கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டால் கூட வெளியே ஏறியவர்கள் உடனிருந்து அவரை பாதுகாக்க தவறிவிட்டு அவர்கள் திமுகவுக்கு பாதுகாப்பாக சென்றதான் மிகப்பெரிய தவறு. நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ் போன்றவருடைய தலைவருடைய வருகை நல்லதுதான். அதாவது எல்லாமே அம்மா. எனக்கு என்ன சந்தேகம்னா, இதே பொங்கலூர் மணிகண்ட ஆண்டு கணக்குல விவாதம் நடத்தியிருக்கேன். ஐயா ஓபிஎஸ் எங்க கூட்டணிக்கு வர்றது நல்லதுன்னு நீங்க பேசுறதை கேட்கும் போது பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. சார் நான் தான் சொன்னேன், அதாவது சண்டை சச்சரவு போனீங்க. பன்னீர்செல்வம் ஐயா மட்டுமல்ல, நீங்க வைத்தியலிங்கம் மட்டும் எல்லாருமே இப்ப திமுக கடுமையா பேசினாங்க, திமுக போறாங்க. அதாவது அரசியல்ல நிரந்தரமா எதுவுமே இருக்காதுங்க. ஆனா அதிமுக எல்லாமே ஒன்றாக பயணித்தவர்கள், ஒரே ரத்தமா உயர்ந்தவங்க, அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவங்க. எனவே கருத்து வேறுபாடு வருவது இயற்கை. ஆனா அதை கலைந்து கொள்வதற்கு காலம் தான் அருமருந்தாக இல்லைங்க. நீங்க சும்மா கூட விமர்சனம் வைக்கலையேங்க. எங்க புரட்சி தலைவர் மாளிகையை அடிச்சு உடைச்சு ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டவரை எப்படி நாங்க சேர்க்க முடியும்? இவரை விட ஒரு துரோகி இருக்கா? திமுகவை விட வேறு பெரிய துரோகி, இவர் எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு நல்லது நடக்கும்ங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க. என்ன கணக்கு இது? இல்ல, நீங்க சொல்றது அலுவலக தொடர்ச்சாரு, கட்சிக்கு நிறைய சங்கடங்கள் உருவாக்குனாரு, வழக்கு ரொம்ப எல்லாம் மறுக்கல. சொன்னேன், எல்லாமே நடந்தது உண்மை. ஆனால் நடந்ததையே பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த நிலைக்கு போக முடியாதுங்க. திரும்ப திரும்ப காலம் கூட நீ பேசினா கட்சி வளர்த்த முடியாது, கட்சி பார்க்க முடியாது. விரைவில் தேர்தல் வர போகுது. எல்லாரும் ஒன்றிணைந்து பணியாற்றி திமுகவை முற்றாக தோற்கடிக்கிற முயற்சி எடுக்க வேண்டும். அந்த ஒற்றை நோக்கத்தை தவிர அதிமுக வேறு நோக்கமே இல்லை. அதற்கான முயற்சியில் அதிமுக ஒருவரமும் பிஜேபி ஒருவரமும் மரியாதைக்குரிய டிடி ஒருவரும் செய்யறாங்க. அதே மாதிரி மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அவர்களும் நிச்சயமாக வருவாங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து அதிமுக நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கும். அதிமுக ஆட்சியில் மட்டும் நோக்கம் இல்லைங்க, தோற்கடிக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன மனம் மாறிட்டாரா? இல்ல, நான் மாறிட்டாரா அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. நான் என்ன சொல்றேன், என்னோட கருத்து சொல்றேன், எனக்கு தோன்ற கருத்து சொல்ல. என்னோட கருத்து மனம் மாறினாரா இல்ல நீங்க மனம் மாறிட்டீங்களா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முயற்சியில் முதல் வெற்றி டிடிவி தினகரன் அவர்கள் இணைக்கப்பட்டார். யாரை இணைக்கணும்னு சொல்லி அவரு போராடினாரோ அவரை இணைச்சிட்டாங்க. இணைக்க மாட்டேன்னு சொன்னது அவங்கதான். ஆனா பழனிசாமி அண்ணா அவங்க கூட்டணியில சார், கூட்டணியில சேர்ந்தானா அப்புறம் நீங்க கட்சியில இருந்தானா எல்லாம் ஒண்ணுதானே சார்? தாயும் பிள்ளையமா தானே சார் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. அப்புறம் வேற என்ன சார் இருக்கு? இவரு அம்மா ஆட்சி தான் வரணுங்கிறாரு, அவரு அம்மா ஆட்சி தான் வரணுங்கிறாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன். கட்சியோட சொத்து எல்லாம் இவங்க கையிலயும் இருக்கு, அவங்க கையிலயும் இருக்கு. அவங்க கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் ஒன்னா தானே இருக்கு. சேர்ந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. திரும்பி அமமுக எல்லாம் ஒரு நாளைக்கு கலைச்சிருவாங்க, திரும்பி எல்லாம் அண்ணா திமுக ஆயிடுவாங்க. அதெல்லாம் இல்ல. இப்போ அண்ணன் செஞ்ச வேலை எல்லாம் முதல் வெற்றி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி.
சரிங்க. இது தோல்வியே கிடையாது. சரி, டிடிவி தினகரனை சேர வைக்கிறதுக்கு இவர் செஞ்ச வேலை வெற்றி. அப்ப இவருக்கு என்ன வேலை இவர் செஞ்சுக்கிட்டாரு? அது அவர் என்ன செய்யறாருன்னா இப்ப நான் சொல்றாங்கல்ல, இல்லங்க, இன்னொருத்தர வந்து எடப்பாடி கூட்டணியில சேர்க்கிறதுக்கு இவர் வேலை பாக்குறாரு. போராட்டம் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேணும். சரி, அவ்வளவுதான். எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்க்கா வரப்பு சண்டை இல்ல, டிடிவி தினகரன் அவர்களுக்கு வாய்க்கா வரப்பு சண்டை இல்ல. நீங்க 4 பேர் தான் சேர்ந்து பிரிச்சுக்கிட்டீங்க, நீங்க 4 பேர் தான் சேர்ந்து ஒண்ணுச்சுக்கிடணும். எங்களுடைய கருத்து. அவர் பேசட்டும். மணிகண்டன் சொல்லுங்க. இல்லைங்க, அவர் ஆதங்கத்தை சொல்றாரு, அது வந்து விரும்பல. அதாவது அதிமுகவுடைய பிரதான நோக்கமாக இன்றைக்கு எல்லாருமே பாக்குறாங்க. நீங்க அடுத்து வந்து தேர்தல் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி. அப்போ இந்த இடையில யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றார்களோ அல்லது வெளியேற்றப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிக்கொண்டு வழக்கு போட்டாங்க, வழக்கு வாபஸ் வாங்கி எல்லாமே வருகிற போது நிச்சயமாக சமரசம் ஆகுங்க. இது சங்கடமே இல்லை. அதாவது எந்த பிரச்சனைக்கும் சமரசமான வரவேற்கிறேன். சரி, அவர் இதே மேடையில சொல்றேன், பொங்கலூர் மணிகண்டா பல முறை நம்ம வாதாடி இருப்போம். நீங்க மனம் மாறி சமரசமானால் நானே வரவேற்பேன். அதிமுக தொண்டை. அவர் பேசட்டும். எனக்கு கொடியும் முடிக்கணும், ரெட்டையில சின்னமும் வேணும். அதான் உண்மை. இருங்க கோலப்பன், அவர் பேசட்டும். சொல்லுங்க. இல்ல, எல்லாவற்றிலும் சிக்கல் உண்டுங்க, எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக தீர்வும் உண்டு. இது வந்து மாறக்கூடியதா எல்லாமே. அரசியல் என்பது ஒரு பொது சேவை நோக்கத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலே வருகிற போது ஒரு மன வேறுபாடுகளை கலைந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆனா கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டால் நிகழ்காலத்தில் எதுவுமே நடக்காதுங்க. எனவே கடந்த காலம் மறக்கடிக்கப்பட்டு நிகழ்காலம் சரியாக அமைவதற்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே எந்த ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் மாறும், வருத்தங்கள் மறையும். இப்ப மரியாதைக்கு டிடிவி போன்று மிக நேர்த்தியான அரசியல் கடுமையான விமர்சனம் செய்தாலும் கூட மிக நேர்த்தியாக நானே தேர்தலுக்கு தயாரில்லை, அதிமுக ஆட்சி ஓட்டுன்னு வந்துட்டாரு. அப்போ தொண்டர்கள் மத்தியில மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையிலேயே 2 கட்சிகளும் இணையுமா சந்தேகம் இருந்தது, வாய்ப்பேனும் பேசப்பட்டது. ஆனால் வாய்ப்பு வந்திருக்கிறது. எனவே எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு கொடுங்க. அதனால எதுவுமே வந்து நிரந்தரமான இதுதான் என்ற முடிவு கிடையாது. நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்ல, அவருக்கு தாவேகா ஆப்ஷன் இருக்குன்னு கூட சிலர் சொல்றாங்கல்ல, ஒருவேளை அந்த ஆப்ஷன் போச்சுன்னா அந்த நல்லது நடக்குமா? இல்லைங்க, அதாவது அண்ணன் டிடிவி சொன்னது நானும் சொல்றேன். உண்மையிலே இது வந்து என்ன ஒரு விஷயம்னா, திரு விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அண்ணன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தகுதி குறைந்தவர் அல்ல. ஒன்று. இரண்டாவது, அதிமுகவிலே 3 முறை முதலமைச்சர் தலைமை பதவியில் இருந்தவர் திமுகவும் சேர்ந்தால் பொருத்தமா இருக்காரு. அவருடைய அரசியல் வாழ்வுக்கும் அவருடைய பெயர் புகழுக்கும் கடமை நிச்சயம் உருவாயிடும். எனவே அவரை போன்றவர்கள் மீண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு இணைவதும் வேறுவதும் நிச்சயமாக வரவேற்க ஒன்று. அந்த காலம் நிச்சயமாக விரைவில் வருங்க. நம்ம தோறும் விரைவில் வரும். எல்லோரும் கோணியாக நின்று திமுக வீழ்த்துகிற அந்த வேலையை செய்வாங்க. அதாவது ஏதோ மனமாட்சியில திமுக சார்பா போயிருக்கலாம், ஆதரவா பேசிக்கலாம், அல்லது வேறு பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அந்த கருத்துக்கெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம் உருவாகிவிட்டால் எல்லாமே மறைந்து போய் இதுதான் மேலோங்கி இருக்குங்க. எனவே எந்த மனமாட்சியமும் நொடியில் மறைந்துவிடும். நொடியில் மறைந்துதான் மரியாதைக்கு டிடிவி சேர்ந்திருக்காங்க. அவரை விட உதாரணம் யாருமே கிடையாது. எடப்பாடியை நோக்கி வந்த இந்த அரங்குல இருந்து வந்த விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சார்? அவர் எண்ணம் போல் வாழ்வு சார். அதாவது பொழுதுபோக்காக பேசுவதெல்லாம் நல்ல. அரசு கட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்யப்படும் பல பிரச்சனைகள் இருக்குங்க. இது எல்லாம் கேட்டு அது பதில் சொல்லி நேரத்தை வீணடிப்பதெல்லாம் அரசியல் தேவையற்றது. இன்னைக்கு என்ன நோக்கமோ அதை செய்வாங்க. அதாவது தேர்தல் சமயத்துல ஒரு கட்சி எப்படி இயங்க வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. மாறாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு காலை எதிர்த்து பதில் சொல்வதே பொழுதா போயிருங்க. அதனால தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை, கடந்து செல்வது கருத்து. அதிமுக வலிமை பெறும், அது யார் என்ன கவலை இல்லை. அதிமுக 2026 நிச்சயமாக ஆட்சி பெறும். அதற்கான முழு பணியும் செய்து கொண்டிருக்கிறது. திமுக செய்தவற்றையெல்லாம் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. எனவே அவர்களை வீழ்த்துவது எளிது. வெறுமனே 10 கட்சி கூட்டணி 12 கட்சி கூட்டணிக்கிறாங்க. அவருக்கெல்லாம் என்ன வாக்குன்னு தெரியுது. இன்னைக்கு ஒரு பெரும் நோக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களே விரும்புகிற மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நிச்சயமாக எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலத்தில் மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறார். மேலும் தொடங்குற போது மிகச்சிறப்பாக ஆட்சி கொடுப்பார். அதை நோக்கி பயணிக்கிறோம். இல்ல, மற்ற விஷயங்களும் கூட கேட்டாங்கல்ல. இப்போ ஓபிஎஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, திமுக வீழ்த்த சந்தோஷம், அவர் ஒரு சக்தி. ஆனா நீங்க முன் வந்த அந்த அழைப்பை கூட விடுக்கலாமே, ஒரே கட்சியில இருந்தவங்க தானே, ஏன் அந்த சங்கடம் உங்களுக்கு? இது நான் பேசுறது என்னோட கருத்தாங்க. கட்சி சொல்லி பேசுறது என்னோட கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, திமுக எதிர்ப்பு எல்லோருமே வரலாங்க. திமுக தவிர அதிமுக எதிரிகள் யாருமே கிடையாது. திமுக ஒன்றுதான் எதிரி. அதுதான் சொல்ல வர்றேன். யாராவது இருந்தா என்ன,
யாராக இருந்தாலும் நீங்களே திமுக நினைச்சா நீங்களே வரலாம், நீங்களும் அணி சேரலாம். அதனால யாரை பத்தியும் பேச்சே கிடையாது. திமுக அதிமுக தம்பி தமிழரசன் சாரே நாளைக்கு வந்து வாக்கு கேட்டானா கிடைக்கும்னா போய் சேர்த்துக்குவோம். அதனால எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு உண்டு, உங்களையும் சேர்த்து வர வைக்கணும்.